மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபேமிலியில் நடக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் உண்மையால் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பட் ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. 2003 நடந்த அந்த விஷயத்துக்கு 2010 ஒரு வாட்டி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. 2014 ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2025 கொடுத்த ஒரு தீர்ப்பு அந்த கேஸையே அப்படியே மாற்றி போட்டுருச்சுங்க. ஆமாங்க, 2003 வருஷம் நவம்பர் மாதம் 30 சுபா அப்படிங்கிற பொண்ணுக்கும் அந்த சுபா லா படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு கிரீஸ் அப்படிங்கிற பையனுக்கும் அந்த கிரீஸ் அப்படிங்கிற பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அப்போ வந்து சுபாக்கு 21 வயசு, இந்த கிரீஸ் அப்படிங்கிற பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 வயசு, 26 27 அந்த மாதிரி இருக்குது வயசு. அவங்க 2 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் நடந்த ஒரு 3 நாளைக்கு அப்புறம், அதாவது டிசம்பர் ஒரு 3 2 பேருமே அவுட்டிங் போகிறாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு ஹோட்டல் போயிட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல திடீர்னு வந்த ஒரு 2 பேர் கிரீஸ் அப்படிங்கிற பையனை மட்டும் மண்டையில் கம்பியால் நல்லா பயங்கரமாக அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சுற்றி இருக்க ஆளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க ஆம்புலன்ஸ் மூலயமா. அடுத்த நாள் காலையில் அந்த பையன் இறந்தும் போயிடுறாரு. ஸோ இப்படி இருக்கப்போ போலீஸ் சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணு கூட போயிருக்காங்க, ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்குள்ள அந்த பொண்ணு என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு காலேஜில் படிக்கிற ஜூனியர் பையனை, அந்த பொண்ணுடைய வயசு சின்ன பையன், அந்த ஜூனியர் பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த பையன் பேர் அருண். ஸோ அந்த பையனோட ரிலேஷனான வெங்கடேஷ், தினேஷ் இவங்க 2 பேரும் தான் அன்றைக்கி அந்த சம்பவம் நடந்த இடத்துல கிரீஸை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற சம்பவமும் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. இந்த சம்பவம் 2003 நடந்தது. பெங்களூர் ஹைகோர்ட்டு 2010 இதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆயுள் தண்டனை, இவங்க 4 பேருமே குற்றவாளி அப்படின்னு. 2014 கர்நாடகா ஹைகோர்ட்டு அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இவங்க தான் குற்றவாளின்னு. ஆனால் 2025 சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இல்லை, இவங்க குற்றவாளியே இருக்கட்டும். நிறைய காரணங்கள் சொன்னாங்க. ஆமாம், இவங்க குற்றவாளி தான். இருந்த போதிலும் அந்த வயசில் அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டில் பக்கத்து வீடு தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறதுனால என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொண்ணுடைய விருப்பம் என்னென்னு கேட்கல. அந்த பொண்ணு அப்போதைக்கு எடுத்த டிசிஷனும் தப்பு. இந்த பெற்றோர்கள் அந்த பொண்ணு கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணாததும் தப்பு. ஸோ 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேருமே ஆளுநர் அவர்கள்ட்ட ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேஸை தீர்மானிக்கிற இந்த தீர்ப்பை ஒரு 8 வீக்ஸ் தள்ளி வைக்கிறேன். நான் உங்களுக்கு கைதுன்னு பண்ண மாட்டாங்க, சிறையிலும் அடைக்க மாட்டாங்க, ஆயுள் தண்டனையும் அது வரைக்கும் உங்களுக்கு இருக்காது. ஆளுநர்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுங்க, இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுங்க அப்படின்னும், அதை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா கேஸை தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னும், அது வரைக்கும் இந்த கேஸை ஒரு 8 வாரத்துக்கு டெம்பரவரியாக இவங்க ஆயுள் தண்டனையை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னு 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சம்பவம் நம்ம வீட்டில் நடந்துச்சுன்னா மனசு எவ்வளோ பதப்பதைக்கும். 2003 நடந்ததுக்கு 10 ஒரு வாட்டி தீர்ப்பு, அது 14 கன்ஃபார்ம் பண்ணி 2025 அதுக்கு இல்லைன்னா ஒரு தீர்ப்பு வந்து, இதெல்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்துச்சுன்னா அந்த ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருக்கும்?